இப்ப நேற்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரையில கொஞ்சம் 10 ரூபாயால பெட்ரோல் விலை குறைச்சிருக்காங்க. 92 ரக பெட்ரோலும் 95 ரக பெட்ரோலும். அதே மாதிரி இப்ப நீங்க இப்படி சொல்லும் போது உண்மையாவா குறைச்சிருக்காங்க கேட்க முடியும். நீங்க வேற லெவலப்பா. அப்படியா? அதை பெருசா பொருட்படுத்தாதவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தேநீர் விலையெல்லாம் அதிகரிச்சிருக்காம். ஓ அப்படியா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தேர்தல் காலம் தானே, அதனால சொல்றீங்களா? அப்படியா கேக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல எரிபொருள் விலை குறைஞ்சா அது நாம் பெருசா இதண்டுவோம். பரவாயில்ல. இப்படித்தான் இப்ப அதிகரிக்கப்பட்ட அந்த அதிகரிப்போட பார்க்கும்போது அந்த குறைக்கிற அளவு காணாது தானே, அதனால பெருசா பொருட்படுத்திக் கொள்றேன். ஆனா பரவாயில்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கண்டு நாங்க ஒரு சந்தோஷ காற்றை சுவாசிப்பதற்கு விடுங்கப்பா. இப்ப அந்த தேர்தலுக்கு முன் சொன்ன அளவுக்கு எந்த அளவுக்கு குறைப்பார்கள் என்று தெரியல. என்றால் பெட்ரோலை இந்த விலைக்கு தருவோம், டீசலை இந்த விலைக்கு தருவோம், மண்ணெண்ணெய் இந்த விலைக்கு தருவோம் என்று சொன்னவர்கள் தானே தற்போது. ஆகவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி விலைக்கு எப்ப வருவார்கள். இப்ப கடையில டீ குடிக்கிற பெரியவர்களுக்கும் கொஞ்சம் இதுதான் 10 ரூபாவால அதிகரிச்சிருக்கு. அப்படி என்ன அதிகரிக்கிறாங்க, சில பொருட்கள் விலை குறையுது. ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் பேசிட்டு இருக்கும் போது நாங்கள் அப்படியே நோர்வே பக்கம் தலையை காட்டுறோம். நோர்வேல ஒரு ராக்கெட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ராக்கெட் எங்கே விழுந்திருக்கிறது. பல முன்னணி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இப்ப போட்டி போட்டுக்கொண்டு இந்த ராக்கெட்டுகள் எல்லாம் அனுப்புவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் வெற்றி கண்டிருக்காங்க, தோல்வி அடைஞ்சு. இந்த விமானம் கடல்ல விழுந்து புறப்பட்டு 29 வினாடிகள் என்னமோ அதுல விழுந்து ராக்கெட் கடல்ல விழுந்திருக்கு. இப்ப கடல்ல நின்றவங்க அதை கண்டிருக்கிறாங்க, வெளியில நின்றவங்க கண்டிருக்காங்க தான் கடல்ல விழுது என்று சொல்லி. சரியா? சில முயற்சிகள் இப்படித்தானே, அதுக்காக முயற்சி செய்யாமல் இல்லை. ஏன்னா 30 வினாடிகள்ல இது விழுந்திருக்கிறது. அதுவும் சுழன்றடித்து கொண்டு விழுந்திருக்கான் கடல் பகுதியில. சும்மா சாதாரண அப்படி போயிட்டு இப்படி வந்து நிலை கொடுத்தா வந்து விளையில சுழன்றடித்து கொண்டு வந்து விழுந்திருக்கிறது. அந்த இலக்கை அடைய முடியல. ஆனாலும் கூட ராக்கெட் போயிட்டு வந்து அந்த இலக்கை அடைந்தது என்று சொல்லி இருக்கிறாங்க. இலக்கை அடையாடியும் கிட்டத்தட்ட அடைஞ்ச மாதிரி தானா, கிட்டத்தட்ட எவ்வளவு எதிர்பார்த்தாங்களோ அவ்வளவு தூரம் போன மாதிரி ஒரு கதையோட சொல்லி இருக்கிறாங்க. அதனால அது பரவாயில்ல என்று சொல்லி இருக்கிறாங்க. சின்ன இம்ரான் கான் உள்ள இருக்கிறார், ஆனா வெளியில பெரிய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. சில அவர் ஆட்சி காலத்துல நல்ல நல்ல விஷயங்களும் செய்திருக்கிறார் தானே. அமைதிக்காக நிறைய பாடுபட்டாராம். அதனால் அவருக்கு உயரிய விருது ஒன்றை, கௌரவம் ஒன்றை வழங்குவதற்காக பரிந்துரை செய்திருக்கிறார். ஆமாம், நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். இதற்கு முன்னதாக 2019 ஆண்டில் தெற்காசியாவில் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக இம்ரான் கான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முதலில் பரிந்துரைக்கப்பட்டார். தற்போது இது 2வது முறையாக அந்த பரிசுக்கு, நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே உள்ள இருந்தாலும் கூட அவர் ஒரு வீரதீரன் அப்படின்றத அடிக்கடி நிரூபிச்சு கொண்டே இருக்கிறார். ஆகவே இம்ரான் கான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சில பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் இப்போ சிறைவாசம் அனுபவிக்க நேரிட்டிருக்கிறது. அவர் 2023 ஆண்டு முதல் அவர் சிறையில் இருக்கிறார். இப்ப 14 ஆண்டுகள் நீதிமன்றம் அண்மையில சிறை தண்டனை விதித்திருந்தது இல்லையா? ஆகவே இவற்றுக்கு மத்தியில் தான் இப்போது இப்படி ஒரு அறிவிப்பு வழியா இருக்கிறது. அநேகமா ஓடி போய் சொல்லியிருப்பாங்க, அவர் காதுகளுக்கு போயிருக்கு, காதல போயிருக்கும், ஓடி போய் சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் வெளியில அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இன்று முதல் சில நாட்களுக்கு நாட்டில பல பகுதிகளில் பிற்பகல் வேளையில் அல்லது மாலை வேளையில், இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட சுமார் 100 மில்லிமீட்டர் அளவு வரையிலான கனமழை பெய்யுமானோ. அப்ப பலத்த மழை தானே. சரி, அவதானமாக இருப்போம். அதற்கேற்ற மாதிரி நாங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை. சரி, இப்ப இன்னும் அந்த இத்தாலி பக்கம் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 17 டெஸ்லா கார்கள் எரிந்து சேதமாயிருக்கு. சிசிடிவில எல்லாம் பதிவாயிருக்கு. இப்ப இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா, இது என்ன சம்பவம் அப்படின்றது அதிகமா பேசப்படுற விஷயமா மாறி இருக்கிறது. ரோம் நகரத்துல டெஸ்லா விற்பனையகத்துல ஏற்பட்ட தீ விபத்துல தான் இந்த 17 கார்களும் எரிந்து சேதமாயிருக்கின்றன. இப்ப இந்த கார்கள் எரிந்ததுக்கும் காரோட தொழில்நுட்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப பதிவாயிருக்கிறது. தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டாலும் கூட இன்னும் தீ விபத்துக்கான காரணத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதனால இதை பற்றிய விஷயங்கள் அதிகமா பேசப்பட்டு இருக்கு. சிசிடிவி ஆதாரங்களை வச்சு தேடுறாங்க என்ன நடந்திருக்கு.